நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 33 தொகுதிகளில் அதிமுக ரெட்டலை நின்றுச்சு. 33ங்கிறது கிட்டத்தட்ட தனிச்சு நிற்கிற மாதிரி தான். 22 23 தான் பெர்சன்டேஜ் வாங்கினாங்க. அப்போ நம்ம ஒரு இயல்பாக இருக்கிறோட 5-6% குறைஞ்சிட்டமேங்கன்னு எடப்பாடி கவலைப்படவே இல்லை. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறேன். எடப்பாடி விமர்சிக்கணுங்கிறது ஆசையா சார் இல்லை, அதிமுக கட்சிக்காக நான் பேசுறேன். அந்த 6% 7% இழந்துட்டு 30 விட்டு கீழே வந்துட்டோமே, அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு துளி கூட கவலைப்படலை. டூர் போறது அந்த 22 தக்க வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். 22 30 ஆக்குறதுக்கு என்ன பண்ணீங்க இந்த 2 வருஷத்துல 1.5 வருஷத்துல? அதை பத்தி துளி கூட கவலைப்படலை. அது ரொம்ப ஆபத்தான அரசியல். சரியான கூட்டணி அமைக்கல. இப்ப என்ன கூட்டணி அமைச்சிருக்கீங்க? அமைக்க வேண்டிய நேரத்துல அமைக்கல, அமைக்க கூடாத நேரத்துல அமைச்சு வச்சிருக்கீங்க. 10 பாய் உங்களுக்கு ஓட்டு போலாம் நினைச்சிட்டு அவனை இல்லடா நீ அங்கேயே போடுறான்னு சொல்லி வச்சு நிக்க வச்சுட்டீங்க. சொல்லுங்க சார், நீங்க சொன்ன அதே அந்த 5000 வாக்கு வித்தியாசங்கிறது சட்டமன்ற தேர்தலில் தான் பாதிக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அந்த பார்லிமெண்ட்ல நீ ராமநாடு சட்டமன்றத்தில் போடலாம் போ, நான் திருச்சியில் வாங்கிக்கிறேன் முதுகுளத்தூர்ல வாங்கிக்கிறேன்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே விழாத ஓட்டை அங்கே வச்சு மற்ற சமூகத்து வாக்குகளை வாங்கி நீங்க நிறவ முடியும். சட்டமன்ற தேர்தலில் அடி அங்கேயே தான், அடின்னா அங்கே தான், வெற்றினா அங்கேயே தான். அந்த ஆபத்து இருக்கிறதுனால தான் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சுமைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.